அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய நபிமார்களாக இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருந்த நல்லடியார்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் விரும்பியதையெல்லாம் அல்லாஹ் செய்து கொடுக்கவில்லை என்பதற்குரிய சான்றுகளை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நபிமார்களிலேயே தலை சிறந்தவராக நமக்கு சொல்லப்படுகிற இப்ராஹிம் நபி அவர்கள், அவங்க வாழ்க்கையில் அவர்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுக்கல என்பதையும் சென்ற வாரம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல துவாக்களை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சில பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுக்கு நெருக்கமான உற்ற நண்பராக இருக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள். அந்த துவாக்களில் அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை தான் ஏற்றுக்கிறான். அவங்க செஞ்ச துவாக்களில் பல துவாக்களில் அல்லாஹ் ஏற்றுக்கிறல. இப்ராஹிம் நபியருடைய துவாவாக இருந்தால் கூட, ஒரு உற்ற நண்பர்னு சொன்னால் கூட, எனக்கு தான் அதிகாரம் என்று காட்டுவதற்காக இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பல துவாக்களை அல்லாஹ் நிராகரிச்சிடறான், ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுருக்கிறான். எதுக்காக இதை விட்டுருக்கிறான்னு கேட்டால், அல்லாஹ்க்கு ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது. எதுக்காக இதை செய்கிறான் என்று கேட்டால், எனக்கு தான் அதிகாரம் இருக்குது என்கிற ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருவதற்கு தான், உம்மத்துகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ராஹிம் நபியை நான் எங்கே வச்சுருக்கிறேன், நீங்கள் யார் யாரையோ அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு இறைத்தன்மை இருப்பதாக நினைக்கிறீர்களே, அது சரியில்லை என்று காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த மாதிரி பல துவாக்களை நிராகரிக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அதில் முக்கியமான ஒரு துவா என்னென்னு கேட்டால், இது 14வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் உள்ள ஒரு பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை எதை சொல்லுதுன்னு கேட்டால், தள்ளாத வயசில் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு 2 மகன்கள் அல்லாஹ் கொடுக்குறான். இஸ்ஹாக்குங்கிற ஒரு நபியையும் இஸ்மாயில்ங்கிற ஒரு மகனையும் அல்லாஹ் கொடுக்குறான். அந்த தள்ளாத வயசில் இஸ்மாயில் நபியை கொடுத்து அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், சோதிக்கும் விதமாக இந்த இஸ்மாயிலையும் அவங்களுடைய தாயாரையும் கொண்டு போய் அந்த பாலைவன அதாவது மக்கான்னு இப்போ சொல்கிறோம்ல அந்த இடம், பாலைவன பெருவழியில் கொண்டே விட்டுரு என்று அல்லாஹ் கட்டளை எடுக்கிறான். எந்த மனித சஞ்சாரமும் இல்லாத, மனிதர்கள் வாழவே இல்லாத ஒரு இடத்துல, தண்ணீர் வசதி இல்லாத, ஒதுங்குகிற இடம் இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் உன்னுடைய மகனையும் இந்த பச்சிலங்குழந்தையையும் அவருடைய தாயாரையும் கொண்டு போய் விடுன்னு நல்லா சொல்கிறான். பெரிய தியாகம் இது, யாருமே செய்ய முடியாத ஒரு தியாகம். அவ்வளோ பெரிய தியாகம். தள்ளாத வயசில் கொடுத்துருக்கான்னு இவரும் வயசான ஆள்னு விளங்குறது. அவருடைய மனைவியும் முதிய கிழவியாக இருந்தார்கள் என்று நம்ம சென்ற வாரம் சொல்லியிருக்கிறோம். அல்லாட்ட சொல்லும் பொழுது, இறைவா நானே கிழவியாக இருக்கிறேன், எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் என்று கேட்கும் அளவுக்கு வயசான ஒரு அம்மா. அந்த வயசான ஒரு அம்மாவையும் கை குழந்தையும் கொண்டு போய் விட்டுட்டு அவர் திரும்பி வந்துடுறார். அல்லாஹ்வுடைய கட்டளை எதுக்காக விடுறாருன்னு கேட்டால், அதை ஒரு ஊராக மாற்றணும் என்று அல்லாஹ் விரும்புகிறான். அந்த இடத்துல மக்காங்கிற நகரம் உருவாக வேண்டும், காபா எழுப்பப்பட வேண்டும், ஹஜ்ஜிக்கு மக்கள் வர வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய ஏற்பாடுகளை இவங்களை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அப்போ அங்கே மகனை கொண்டு அங்கே மகனையும் இந்த மனைவியும் கொண்டு போய் குடியமர்த்தின பிறகு அந்த இப்ராஹிம் நபியுடைய இஸ்மாயில் நபியுடைய தாகத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஜம்சங்கிற ஒரு நீரை அதிசயமான முறையில் உருவாக்குகிறான். தண்ணிக்கு அந்த குழந்தை தவிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஜம்சம்ங்கிற ஒரு கிணறை உருவாக்கி கொடுக்குற, ஜிப்ரீல் மூலமாக அது உருவாக்கப்பட்ட கிணறு இன்றைக்கு வரைக்கும் ஒரு அதிசயமாக இருக்கிறது. அந்த இடத்துல அந்த கிணறு உண்டான பிறகு, தண்ணீர் உண்டான பிறகு பலரும் குடியேற ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்கள் தண்ணி இருக்கிற இடத்துலாம் குடியேறுவாங்க. ஒரு ஊராக ஆவதாக இருந்தால் முதல்ல தண்ணி வசதி இருக்கணும். குளம், குட்டை, ஏரின்னு இருந்தால் தான் என்ன செய்வாங்க, மக்கள் அந்த இடத்த வசிப்பிடமாக ஆக்கி கொள்வார்கள். அப்போ இந்த பாலைவனத்தில் இங்கே ஒரு தண்ணி வசதி இருக்குது என்று அறிந்து என்ன செய்கிறாங்க, ஒரு பிரயாண கூட்டங்கள்லாம் வர்றாங்க. இந்த இடம் வசிப்பதற்கு நல்ல இடமா இருக்குது என்று வசித்த பிறகு இந்த இஸ்மாயில் நபி ஒரு இளைஞர் பருவத்தை அடையும் பொழுது, அப்போ அவர் இன்னும் வயசாகிருப்பார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த தள்ளாத வயசில் இருக்கும்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, இந்த இடத்துல காபாவை கட்டுன்னு சொல்கிறான்.
அப்போ முதுமையான வயசில் அவரும் மகனுமா சேர்ந்து கட்டுறாங்க. அப்போ இதில் என்ன செய்கிறார், பெரிய ஒரு தியாகம் செஞ்சுருக்கார். சாதாரண தியாகம் கிடையாது, பெரிய ஒரு அமல் செஞ்சுருக்கிறார் அல்லாவுக்காக வேண்டி. இந்த இந்த நிலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு இடத்துல கொண்டு போய் மனைவியும் பிள்ளையும் விட்டுட்டு வந்துட்டா அவங்க எப்படி வாழ்வாங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அவங்க எப்படி தண்ணி குடிப்பாங்க, அவங்க தேவைகளை எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிடுவாங்க, எப்படி அச்சமில்லாமல் அந்த இடத்துல வந்து வாழ முடியும் என்றெல்லாம் யோசிக்கிற ஒரு விஷயத்தை இறைவன் சொன்னான் என்பதற்காக செஞ்சார்னு சொன்னால் இது பெரிய ஒரு தியாகம். இந்த தியாகத்தை செஞ்சுட்டு துவா செய்கிறார். எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால், சும்மா துவா செஞ்சிடல. அவர் இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுட்டு என்ன செய்கிறாருன்னா அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்கிறார். 2 விஷயத்தை கேட்குறார். ஒன்று என்ன கேட்குறாருன்னு கேட்டால், இறைவா இந்த இடத்துல மக்கள் எல்லாம் குடியேறக்கூடிய ஒரு இடமா நீ ஆக்கிரு, நான் உன்னை நம்பி விட்டுட்டு போகிறேன். இந்த இடத்துல பல பகுதியான மக்கள் வரணும், இங்கே பலவிதமான உணவுகள் கிடைத்து கொண்டே, கனிவர்க்கங்கள் கிடைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு துவா செய்கிறார். இது ஒரு துவா. இன்னொரு துவா என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவங்க இங்கே வசிக்கக்கூடியவங்கெல்லாம் தொழுகையை நிலைநாட்டு நன்மக்களாக எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துவா செய்கிறார். அவர் என்ன துவா செய்கிறாருன்னு கேட்டால், இது 2 பேரை மட்டும் நான் விட்டுட்டு போகிறேன், இது ஊராக உருவாகணும், ஒரு பெரிய நகரமாக உருவாக வேண்டும், இந்த ஊருடைய தேவைகள் எல்லாம் பல பகுதிகளில் இருந்து கனிகள் கொண்டு இறக்குமதி செய்யப்படணும், அந்த மாதிரி கனிகள்லாம் இவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஒரு துவா செய்கிறார். அடுத்து ஒரு துவா செய்கிறாரு, ரப்பனா யுகீமு ஸலா, இங்கே வசிக்கிற மக்கள் என்ன செய்யணும்னா தொழுகை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் கொண்டாந்து விடுறேன்னு சொல்கிறார். அப்போ அல்லாட்ட 2 துவா செஞ்சிட்டாரா, ஒரு துவா தான் அல்லா ஏற்றுக்கிட்டான். என்ன துவா, அதை ஊராக ஆக்கணும்னு கேட்டார்ல, ஊராக ஆக்கினான். பல பகுதிகளிலேருந்து கனிவர்க்கங்கள்லாம் குவியணும்னு சொன்னார்ல, இன்றைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. அன்றைக்கி அவர் கேட்ட துவாவின் காரணமாக அந்த பகுதியில் கிடைக்காத பழங்களே கிடையாது, மக்காவுல கிடைக்காத கனிகளே கிடையாதுங்கிற அளவுக்கு உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து அந்த காலத்தில் சாதாரண பிரயாணிகள் வழியாக கிடைக்கும். இப்போது நவீன போக்குவரத்து வசதிகள் இருக்கிறதுனால அரசாங்கத்துடைய ஏற்பாட்டினை கிடைத்து கொண்டிருக்கிறது, எப்படியே கிடைத்து கொண்டிருக்கிறது, கனிகள்லாம் கிடைக்கிறது. ஆனால் அவருடைய சந்ததிகள்லாம் தொழுகை நிலைநாட்டுற மக்களாக இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் சிலைகளை வணங்குறவங்க தான் இருந்தாங்க. அவர் கேட்டது என்னென்னு கேட்டால், இறைவா இங்கே உள்ள மக்கள்லாம் உன்னை தொழுவனு, உன்னை வணங்கக்கூடிய மக்களாக யுகீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டு மக்களாக்குன்னு அவர் கேட்டார். அந்த நேரத்தில் தொழுகை நிலைநாட்டு மக்கள் வேண்டாம் இருந்திருப்பாங்க. அது நீடிச்சிச்சா? நீடிக்கலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய காலத்தில் அந்த இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகள் தான் அங்கே இருந்தாங்க. அவங்க என்னவா இருந்தாங்கன்னு கேட்டால், சிலை வணங்குறவங்களா இருந்தாங்க, அல்லாஹ் வணங்குறவங்களா இல்லை, அல்லாஹ் தொழுகிறவங்களா இல்லை. அவர் தொழுவதற்கு உரிய மக்களை நீ உருவாக்குன்னு அவர் கேட்டார். அந்த துவாவை ஒரு நம்முடைய நேசர் கேட்குறாரு, இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சு விட்டு கேட்குறாரு, நம்ம அந்த துவாவை ஏற்றுக்கணும்னு நல்லா பார்த்தானா, நான் தான் எஜமா, நீ கேட்குறலாம் தரணுங்க அவசியம் கிடையாது, நான் விரும்பினதை தருவேன் அப்படின்னு நல்லா நடந்து கொண்டானா, அவர் கேட்டதை நான் கொடுத்தானா? நம்ம என்ன நினைக்கிறோம், பெரியார் மகான்டா அவங்க கையேந்திட்டாங்கன்னா அல்லாஹ் மறுக்கவே மாட்டான், அவங்கள்ட்ட வாங்கி நமக்கு தந்துடுவாங்க என்கிற அளவுக்கெல்லாம் என்ன செய்கிறோம், அட்ரஸ் இல்லாத ஆட்களை எல்லாம் அவுலியா மகான் என்று நினைத்து கொண்டு அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டால் அவங்க வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறோமே. இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் ஏற்றுக்கல, அவ்வளோ பெரிய தியாகமெல்லாம் செஞ்சுட்டு கேட்குறாரு. மனைவி மகனையும் கொண்டு போய் திறந்த வழியில் பொட்டல் வழியில் விட்டுட்டு இறைவா நான் விட்டுட்டேன், இவருடைய சந்ததிகள் என்ன செய்யணும், தொழுகை நிலைநாட்டு மக்களாக வரணும்னு தானே கேட்டார். அவளைய இஸ்மாயில் நபி வேணா தொழுகை நிலைநாட்டியிருப்பாரே தவிர அதனுடைய சந்ததி தொடர்ச்சி இருந்ததானே இருக்கலை. இது 14:35 எப்படி வருதுன்னு கேட்டால், ரப்பனா இன்னி அஸ்கன்து துர்ரியத்தி பிவாதின் கைரிதி ஜரைன், எந்த ஒரு பயிர் பச்சை இல்லாத இந்த பொட்டல் வழியில் என்னுடைய சந்ததிகளை கொண்டாந்து குடியமர்த்து விட்டேன். இந்த பைத்திகள் முஹர்ரம், உன்னுடைய புனிதமிக்கு ஆலயம் கட்டப்படலை, அந்த இடத்துல ஆலயம் வரப்போன்னு நல்லா காட்டிட்டான். அதுக்காக சொல்கிறான், இந்த பைத்திகள் முஹர்ரம், புனிதமான உனது ஆலயத்துக்கு பக்கத்தில் குடியமர்த்து விட்டேன். எதுக்கு குடியமர்த்தினா, ரப்பனா யுகீமு ஸலா, இது வரக்கூடியவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பது தான் நான் குடியமர்த்தி, நான் என்ன நோக்கத்தை செய்கிறேன், தொழுகை நிலைநாட்டு மக்கள் உருவாகணும் என்பதற்கு செஞ்சுருக்கிறேன். அது மாதிரி ஃபஜால் அஃபீதத்தை மினன்னாசி தஹ்வீலையும், பல பகுதியில் உள்ள மக்களை எல்லாம் இந்த பக்கம் குவிய செய்வாயாக. இது ஊராக அவரை மக்கள் வரணும், 2 பேர் இருந்தால் இப்படி ஊராக இருக்க முடியும். பல பகுதியில் உள்ள மக்கள் குவிய செய்வாயாக. ஒரு சுக்கும் என சமராத்தி, கனிவர்க்கங்களை அவர்களுக்கு ரிஸ்க்காக வழங்குவாயாக. இப்படின்ற விஷயத்தை அந்த துவா செஞ்ச ஒரு விஷயத்தை 14:35 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இப்ராஹிம் நபிக்கு ஒரு ஆசை விருப்பம் என்னன்னு கேட்டால், நம்ம சந்ததிகள் தொழுகையாளிகளாக இருக்கணும்னு விரும்பியிருக்கார். அவர் இப்ராஹிம் நபி என்ன விரும்பியிருக்காருன்னா, உலகத்துலேயும் கஷ்டப்படக்கூடாது, சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது, கனிவர்க்கங்கள் கிடைத்து கொண்டே இருக்கணும், இவங்களும் தனிமையில் விட்டுறக்கூடாது, பல பகுதியில் உள்ள மக்கள் இங்கே குவியணும்,
இது ஒரு ஊராக நகராக உருவாகணும் என்றெல்லாம் ஆசைப்படுவதோடு சேர்த்து தொழுகை நிலைநாட்டு மக்களாக வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார். அந்த ஆசையில் ஒரு ஆசையை துன்யா சம்மந்தப்பட்ட ஆசையில் நிறைவேற்றி கொடுத்துட்டான். ஆகிரத்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆசை நிறைவேற்றலை. அதுதான் முக்கியமாக நிறைவேற்றணும். அதுதான் மெயினான விஷயம். அவர் எல்லாம் என்ன செய்கிறான், இந்த ரிசுக்கு தானே அது கொடுத்துருவேன், கனிவர்க்கங்களை வாங்கிக்க, எல்லாம் தொழுகை நிலைநாட்டுறவங்கள அதெல்லாம் நான் நினச்சா ஆக்குவேன், நினச்சா விட்டுருவேன். யாரை நாடுகிறானோ அவங்களுக்கு நேரடி காட்டுவேன், யாரை நாடுகிறானோ அவங்கள விட்டுருவேன். எல்லாம் என்ன செஞ்சான், அவங்கள அவங்களோட சந்ததிகளை எல்லாத்தையுமே நன்மக்களாக அல்ல ஆக்கலை, நல்லவங்களுமா கெட்டவங்களுக்காக தான் அல்ல ஆக்கி வச்சுருக்கிறான். அப்போ இப்ராஹிம் நபியுடைய இந்த துவாவுக்கு இருக்கிற ஒரு மரியாதை கொடுக்குறதையும் கொடுத்துருக்குறான். அதே நேரத்தில் நான் தான் எஜமான்கிற காட்டக்கூடிய வகையில் அதில் ஒரு புள்ளி வச்சிடறான், ஒரு பொடி வச்சிடறான். நீ நினச்சலாம் செய்ய முடியாது, நான் விரும்பினா தான் இந்த ஒரு சம்பவத்தில் இருந்த நம்ம என்ன விளங்குறோம், இப்ராஹிம் நபிக்கு இல்லாத ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்கும்? இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு விருப்பத்தை அல்ல நிறைவேற்றலைன்னு சொன்னால் அந்த ஒளியா இந்த ஒளியா இதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவான், எதை வச்சு நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி 37வது சூறாவில் 113வது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த இஸ்ஹாக்குங்கிறவர் அவருடைய மகன் இப்ராஹிம் அது இஸ்மாயில் ஒரு மகன் தான். அவங்கள பற்றி எல்லாம் சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒமின் பாரக்னா அலைஹி வாலா இஸ்ஹாக், இவருக்கும் இஸ்ஹாக்குக்கும் நம்ம என்ன பரக்கத்து செஞ்சோம், அருள் புரிந்தோம் என்று சொல்லிவிட்டு, உமின் துர்ரியத்திஹிமா, இந்த 2 பேருடைய சந்ததிகளில் முஹ்சினுன் லாலிமுன், நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்கன்னு நல்லா சொல்கிறான். இப்ராஹிம் நபிக்கு சொல்லும் பொழுது உன் புள்ள குட்டிகள் இருக்காங்களே, இவங்க சந்ததிகள் இப்படியே நபிமார்களாக அல்ல நபிமார்களால் பயிற்றுவிக்கப்பட்ட நல்லடியார்களாக இறைவனுடைய அன்புக்குரியவர்களாக இருப்பார்னு நினச்சிடாத. இந்த இஸ்ஹாக்குடைய சந்ததிகளும் இஸ்மாயிலுடைய சந்ததிகள் எப்படி இருப்பார்னு கேட்டால், முஹ்சினுன் லாலிமுன், நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்கிறான்ல. இந்த உன்னுடைய சந்ததிகளில் நல்ல முஹ்சின்னா நல்லது செய்கிறவங்க, லாலிம்னு அநியாயக்காரங்க. அப்போ இவங்களுடைய சந்ததிமார்கள் அநியாயக்காரங்களாக இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்கங்கிறான். ஒரு அவனுடைய அதிசயத்தின் மூலமாக தள்ளாத வயசில் பிள்ளையை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அது கேட்டு நினைச்சான், நான் கொடுத்ததுனால பிள்ளைகள்லாம் அவுளியா விட்டு பிள்ளையாக நினச்சிடாத, இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அவ்வளோதான். இவங்க சந்ததிகள் எப்படி இருப்பாங்க அதை நான் டிசைட் பண்ணுவேன். யார் நல்லவங்கன்னு ஆக்குறேன்னா அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, யார் கெட்டவங்கன்னு ஆக்குறேன்னா கெட்டவங்களாக இருப்பாங்க. இஸ்மாயில் நபியுடைய சந்ததி இஸ்ஹாக்குடைய சந்ததி என்ற ஒரு காரணத்திற்காக அனைவரும் நன்மக்களாக இருக்க மாட்டார்கள். அப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சந்ததிகள் நன்மக்களாக இருக்கணும்னு விரும்புவாங்க, ஆசைப்படுவாங்க. இப்ராஹிம் நபி என்ன விரும்பியிருப்பார், நம்ம பிள்ளைகள் எல்லாம் நன்மக்களாக இருக்கணும், சொர்க்கவாசிகள் ஆகணும், நம்ம பேரகுட்டியில் அப்படி ஆக்கணும், நம்ம கொள்ளு பேரங்கள் அப்படி ஆகணும், தலைமுறையாக நல்லடியார்களாக இருக்கணும் என்பது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்கும். நம்ம கூட துவாசையுமே என்ன செய்வோம், இறைவாய் எங்கள் பிள்ளை குட்டிகளையும் சொர்க்கவாசி ஆக்க நம்ம கேட்குறோமா இல்லையா? எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் அவருக்கும் இருக்கிறது. ஆனால் அதிசயமான முறையில் குழந்தையை கொடுக்குற விஷயத்தில் அதை ஏற்றுக்கிற துவாவை. அவர் குழந்தையை கேட்டார் என்பதற்காக வேண்டி தள்ளாத வயசில் 2 குழந்தையை கொடுத்து விட்டு எல்லாம் என்ன செய்யறான், இது குழந்தை கொடுத்தோ நிப்பாட்டிக்கிறங்க. அதிசயமான முறையில் குழந்தையை கொடுத்த காரணத்தினால இஸ்ஹாக்குடைய பரம்பரை இஸ்மாயிலுடைய பரம்பரை எல்லாம் அவுலியாக்களாக மகான்களாக பெரியார்களாக உத்தமர்களாக இருப்பார்கள்னா அப்படி சொல்ல முடியாது. 2ம் கலந்தான் இருப்பாங்க. முஹ்சினுன் லாலிமுன், துர்ரியத்திஹிமா முஹ்சினுன் லாலிமுன், லாலிமுன் நப்சி, இவருடைய சந்ததிமார்களில் நல்லோரும் இருப்பார்கள் கெட்டோரும் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் அந்த நற்செய்தி கொடுக்குறான். அப்போ இப்ராஹிம் நபி எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறாங்க, அது நிறைவேறலை. இப்ராஹிம் நபியுடைய ஆசை நிறைவேறலைன்னு சொன்னால் அல்லாஹ் நான் நினச்சதை தான் செய்வேன்னு சொன்னானே. ஆனால் நம்ம அந்த பெரியார் செய்வார் இந்த பெரியார்னு சொல்லுவது ஏதாவது அது மார்க்கத்துடைய கருத்தாக இருக்குமா, மார்க்கை ஏற்றுக்கொள்ள கருத்தாக இருக்குமா, நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி காபாவை கட்டுறாரு. காபாவை கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டம். அந்த காலத்தில் எவ்வளோ ஒரு உயரமான கட்டடம்னு பாருங்கள். அவங்க அந்த 2 பேரும் தான் கட்டுறாங்க, ஊர் உலகம் யாருமே கிடையாது. தந்தையும் மகனுமாக சேர்ந்து செய்கிறாங்க, அவ்வளோ ஒரு உயரமான கட்டடத்தை கட்டுறாங்க. அப்போ காபாவை கட்டி முடிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு ஆள் அடுத்து துவா செய்கிறார். என்ன துவா செய்கிறாருன்னு கேட்டால், இது கால இப்ராஹிம் ரப்பிஜால் ஹாதல் பலது ஆமினன், இறைவா இந்த ஊரை, இந்த மக்காங்கிற ஊரை அபய பூமியாக நீ ஆக்குவாயாக. இந்த பூமியில் எல்லாரும் அபய பூமி ஆக்குறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், மக்கள்லாம் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தால் தான் அபய பூமியாக இருக்கும். கெட்டவன் நல்லவன் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல சண்டை போட மாட்டாங்க. அபய பூமி ஆக்குவாயாக நல்லா கேட்குறான். இவன் சிலை வணங்குறவன் ஆனாலும் சரி, என்ன மாதிரி கேடு கட்டு போனாலும் சரி, அந்த இடத்துக்குள்ளே வச்சு வெட்ட மாட்டாங்க, அந்த இடத்துக்குள்ளே சண்டைக்கு வரமாட்டாங்க, நல்லவங்களும் வரமாட்டாங்க கெட்டவங்களும் வரமாட்டாங்க. அபயம் அளிக்கும் பூமியாக அதெல்லாம் ஆக்குங்கன்னு துவா செஞ்சார்ல,
அது அப்படி எல்லாம் ஏற்றுக்கிட்டான். ரசூல்லா வர்ற காலத்தில் என்ன மக்கத்து காஃபிருங்கிறவன் அவனும் இதை பேணனான். அந்த இடத்துல ஒன்றும் செஞ்சிடக்கூடாது, இது புனிதமான ஒரு இடம். ரசூல்லாவும் அதை புனிதமாக மதிக்கிறாங்க. ரசூல்லா எதிர்த்த மக்கத்து காஃபிர்களும் அதை மதிக்கிறாங்க. இது இப்ராஹிம் நபி காலத்திலேருந்து தொடர்ச்சியாக இருந்து வருகிறது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இன்றைய தேதி வரைக்கும் அது புனித தலமாக என்ன இருக்கிறது, அபயமளிக்கும் பூமியாக இருக்கிறது. அது இது ஒன்று கேட்டார், அல்ல ஏற்றுக்கிட்டானா, ஏற்றுக்கிட்டான். இன்னொன்று கேட்குறாரு, ஒரு நேரத்தில் 2 துவா கேட்குறாரு. ஒன்றை ஏற்றுக்கினா ஒன்று இல்லைன்றான்ல, ஒரு துவா கேட்டுவிட்டார். அடுத்து கேட்குறாரு, ஒஜினுபுனி ஓ பனிய அந்நாபுதல் அசனாம், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக. நான் என் பிள்ளைகளுக்கு வந்து என்ன செஞ்சிரு, இந்த பாதுகாக்கப்பட்ட ஊராகவும் ஆக்கிறேன். என் சந்ததிகள் வந்து என்ன இருக்கணும்னா சிலை வணங்கக்கூடாதுன்றார். அம்புட்டு சிலை உண்டாக்குனவங்க அப்படி தான் இருந்தாங்க. 360 சிலை. அவர் சிலையை வணங்கக்கூடாதுன்னு துவா செய்கிறாரு. அந்த சந்ததியில் என்ன பண்ணாங்க, அந்த காபத்துல்லாவுக்கு உள்ளேயே வேறு இடத்துல வச்சா கூட பரவாயில்லை, எந்த காபத்துல்லாவை வந்து அல்லாஹ் வணங்குறதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் அந்த கட்டப்படுகிறது, அங்கே கொண்டு போய் 360 சிலைகளை வச்சாங்க. ஆனால் இப்ராஹிம் நபி கேட்ட துவா என்ன, அல்லாஹ் என் பிள்ளை குட்டிகள்லாம் சிலை வணங்குற மாதிரி ஆக்கிவிடாதுங்கிறார். நான் நாடியவர்களுக்கு நேர்வழி, அதான் விஷயம். அடிப்படை என்ன, அல்லாஹ் வந்து நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவானே தவிர இவர் இப்ராஹிம் நபியுடைய பிள்ளை, இப்ராஹிம் நபியுடைய பேர பிள்ளை, அந்த விளையாட்டு கிடையாது. அந்த பவர் எனக்கு தாங்கிறத காட்டுறது நான் செய்கிறான். இது அல்லாஹ் வந்து அந்த மாதிரி செய்கிற பெரிய கஷ்டமா? இப்ராஹிம் நபியுடைய பிள்ளைகள் எல்லாம் அந்த ஷிர்க் வைக்காமலேயே ஒரு தொழுகையாளியாக மாற்றி வைக்கிறது அல்லாஹ்வுக்கு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா நினச்சா ஆக்கிட்டு போயிடுவான். கல்வை மாற்றுறது தானே. அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், நான் எனக்கு அதிகாரங்கிறது ஒவ்வொருத்தரும் சீல் வச்சுப்படுறான்ல. ஒரு கேட்கும் ஒரு நல்லதையும் செய்கிறான், அது நேரத்தில் இவர் என்னுடைய நல்லடியாராக இருக்கிறனால இவர் நினச்சதெல்லாம் செய்வேன்னு நினச்சிடாதீங்க. அவர் நினச்ச சிலதை செய்வேன், சிலதை செய்யாமல் இருப்பேன். நான் தான் அதிகாரி என்பதை ஒவ்வொரு இடத்துலையும் காட்டுவேன் என்பதற்காகத்தான் இந்த துவா. ஒரு நல்ல துவா தானே கேட்டார். இது ஒரு உலகம் சார்ந்த ஒரு துவா கூட இல்லையே. அவர் கேட்ட துவா வந்து உலகம் சார்ந்த துவாங்க. அந்த பூமியை வந்து அபய பூமி ஆக்குங்கிறது, அது உலகம் சம்மந்தப்பட்டது. ஒருத்தர் வெட்டிக்கிறாமல் குத்திக்கிறாமல் நிம்மதியாக வாழ்கிறது உலகம் சம்மந்தப்பட்ட ஒரு கோரிக்கையை கேட்குறாரு, இல்லை ஏற்றுக்கிட்டான். இன்னொரு கோரிக்கை என்ன கேட்குறாரு, சிறுக்கு வைக்காமல் இருக்கிறதுன்னு கேட்குறாரு. சுயநலமையில் ஒன்றுமே இல்லையே, என் பிள்ளைகள் வந்து என்ன செய்யக்கூடாது, சிலை வணங்கக்கூடாதுன்னு கேட்குறாரு. நல்ல கோரிக்கை தான் கேட்குறாரு, நல்ல அற்புதமான கோரிக்கை கேட்குறாரு, அக்கறையோடு கேட்குறாரு, சந்ததிகளுக்கு கேட்குறாருன்னு நல்லா எடுத்துக்கொண்டானா, எனக்கு தான் பவர்ன்னு காட்டினானா? இப்படி இந்த சுவாவை ஏற்றுக்கொண்டு இருந்தால் ரசூல்லா அனுப்பப்படும் போது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்காத. ரசூல்லா அனுப்பப்பட்டது காரணமே இது தானே. அவங்க சிலை வணங்கக்கூடியவர்களாக மாறி போனதுனால தான் அவங்கள திருத்துறதுக்கு தானே ரசூல்லாவை அதில் அனுப்புகிறான் இறுதி நபியாக. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்படுற அந்த நேரத்தில் வந்து அனைவருமே சிலை வணங்கிகளாக இருந்தார்கள். 360 சிலைகளை இந்த இப்ராஹிம் நபிக்கே சிலை வச்சு விட்டார்கள். அதை முக்கியம். இவர் தான் கேட்டார் சிலை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி. அந்த இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபிக்குமே காபாவில் சிலை வச்சு விட்டாங்க. அப்போ வேறு சிலைகளையும் வணங்க ஆரம்பித்தார்கள். யார் இந்த சிலை வணங்கக்கூடாது என்று துவா செஞ்சாரோ அவரையும் சிலையாக ஆக்கி என்ன செஞ்சிட்டாங்க, வணங்க ஆரம்பித்து விட்டார்கள்ங்கிற பார்க்குறோம். அப்போ இப்ராஹிம் நபியுடைய அவங்க கொடுத்த வெயிட் என்ன, அல்லாஹ் கொடுத்த வெயிட் என்ன, அவருடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் கொடுத்த வெயிட் என்ன? சிலதை ஏற்றுக்கிறேன், எதான் வெயிட் என்னது, நான் நினச்சதை ஏற்றுக்கிறேன், நினச்சதை ஏற்றுக்கிற மாட்டேன். நினச்ச கோரிக்கை நிறைவேற்றேன், நினச்ச கோரிக்கை நிறைவேற்றாமல் விடுவேன். நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு வைத்திருக்கிற ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு என்ன நினைக்கிறாங்க, அவளியா டிசைட் பண்ணுவார், பெரியார் டிசைட் பண்ணுவாங்க, ரசூல்லா டிசைட் பண்ணுவாங்க, சஹாபாக்கள் முடிவு செய்வாங்க, இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. தப்பாக நினைக்கிறாங்க. யாரும் எதுவும் முடிவுலாம் பண்ணவே இயலாது. அந்த ரப்புல் ஆலமீன்ட்ட சரணாகதி அடைஞ்சு தான் கேட்கணுமே தவிர, இறைவா நீ பார்த்து எனக்கு ஏதாவது செய்யுன்னு கெஞ்சதை தவிர ஒரு மூமினுக்கு வேறு மாற்று வழியே கிடையாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரை பிடிப்போம் இவரை பிடிப்போம் என்று சொல்லி அந்த ஏகத்துவத்தை விட்டு தடம் புரண்டு போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த துவா வந்து 14வது சூறாவோட 35வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அவருக்கு ஒரு இப்ராஹிம் நபிக்கு பலவிதமான சோதனைகளை வைக்கிறான். எல்லாத்துலையும் ஜெயிக்கிறார். எந்த சோதனை வச்சாலும் இதுவே சோதனை தானே. கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் கொண்டு போய் விடுறதுங்கிற ஒரு சோதனை தான். அது மகனை அறுத்து பழியிடுற மாதிரி கனவு மூலமாக காட்டி அதை செயல்படுத்த முன் வந்தார்ல, அது கூட ஒரு சோதனை தான். அவருக்கு வந்து எந்த சோதனை வந்தாலும் இதிப்தலா இப்ராஹிம ரப்புஹு கலிமாத்தின், இப்ராஹிம் நபியை பல கட்டளைகளை போட்டு அல்லாஹ் சோதித்தான். ஃபத்தம்மஹுன்ன, அனைத்துலேயும் முழுமை பெற்றார். அவர் ஒரு டெஸ்ட்டில் கூட ஃபெயில் ஆகல. அவர் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால் ஏராளமான டெஸ்ட் நான் வச்சேன். ஃபத்தம்மஹுன்ன, அனைத்தையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார். அவருக்கு எந்த சோதனை வச்சாலும் சரி ஜெயிச்சிருவார். அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடப்பாரே தவிர எந்த ஒரு சோதனையும் பின்வாங்கி அவர் அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செஞ்சிடவே மாட்டார். அந்த மாதிரியான ஒரு மனிதராக அவர் இருக்கிறார். அது மாதிரி இது காலலஹு ரப்புஹு அஸ்லிம்,
கட்டுப்படி என்று அல்லாஹ் சொன்னான். அஸ்லம்து ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் கட்டுப்படுறேன். என்னத்துக்கெல்லாம் கேட்கல, கட்டுப்படுறேன். அப்போ எதுக்கு கேட்கல, என்ன சொன்னாலும் அப்படி கேட்கக்கூடிய ஒருவராக யார் இருக்கிறா? இப்ராஹிம் நபி இருந்திருக்கிறார்களே, அவர்களை என்ன செய்யறான், இவ்வளோ சோதனை செஞ்சு பார்த்துட்டு அவருக்கு ஒரு கிரேடு கொடுக்குறான். என்ன கிரேடு கொடுக்குறான்? இன்னி ஜாயிலுக்க, இது 2வது சூறாவில் 124வது வசனத்தில் இருக்கிறது. அல்லாஹ் என்ன கிரேடு கொடுக்குறான்னா, இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா, இப்ராஹிமே உன்னை வந்து மனித குலத்துக்கு இமாமாக ஆக்குகிறேன். மனித குலத்துக்கு ஏகத்துவத்துக்கு இமாம் அவர் தான். மனித தௌஹீதுடைய இமாம் யார்? மனித குலத்துக்கெல்லாம் உன்னை இமாமாக ஆக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான், அவர் கேரண்டி கொடுக்குறான். அப்போ மனித குலத்துக்கெல்லாம் இன்றைக்கி அவர் தானே தௌஹீதுன்னு அவர் தானே பேசிக்காக இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவரை வச்சு தானே அந்த தௌஹீதை நிலைநாட்டுறாங்க, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை தானே பின்பற்றினாங்க. அவ்வளோ பெரிய அந்தஸ்தை எல்லாம் கொடுத்துட்டான். கொடுத்தவுடனே அதில் திருப்தி அடைஞ்சிருந்தவர், அல்லாஹ் நமக்கு பெரிய அந்தஸ்து வந்திருக்காண்டு. அவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லா மனிதரையும் போலவே நமக்கு கிடைச்சமா நம்ம சந்ததிகள் இந்த மாதிரி கிடைச்சா நல்லா இருக்குமே, நம்மளை இமாமாக்கிவிட்டான் அல்லாஹ், நம்ம சந்ததிகளை அது மாதிரி ஆக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா, கால ஒமின் துர்ரியத்தி, என்னை இமாமாக்கினா பத்தாது, என்னுடைய சந்ததிகளையும் ஆக்கு அப்படிங்கிறார். உன்னை இமாமாக்கிட்டேன்னு சொன்னால் அதில் திருப்தி அடையாமல் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அது பத்தாது எனக்கு. ஒமின் துர்ரியத்தி, எனது சந்ததிகளும் அது மாதிரி இருக்கணும், என் புள்ள குட்டிகளும் என்ன செய்யணும், வழித்தோன்றல்களும் இமாமாக இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும், மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கணும்னு அவர் கேட்குறாரு அல்லாஹ்விடத்தில். அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, நல்ல விஷயத்தான் கேட்குறாங்க, அவங்க புள்ள குட்டியெல்லாம் நன்மக்களாக வழிகாட்டி இருந்தால் நல்லது தானே அப்படின்னு இல்லாமல் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், காலலா யரால் அஹதில் ஆலிமீன், அப்படி ஆக்குறேன். ஆனால் எனது இந்த வாக்குறுதி வந்து அநியாயக்காரனுக்கு பொருந்தாது. சிலர் ஆக்குவேன், உன்னுடைய சந்ததிகளில் சில பேர் அப்படி ஆக்குவேனே தவிர எல்லாரும் ஆக்க மாட்டேன். அவனே கெட்டவனாக இருந்தான்னு சொன்னால் அவனையெல்லாம் என்ன செய்ய மாட்டேன், ஒரு முன்னோடியாக முன்மாதிரி ஆக்க மாட்டேன். லாலிமீன்களுக்கு இது பொருந்தாது. லா யனாலு அஹதி அல்லாலிமீன், அநியாயக்காரங்களுக்கு என்னுடைய இந்த வாக்குறுதி பொருந்தாது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று 2வது சூறாவில் 124வது வசனத்தில் இருக்குது. அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னை இமாமாக்கின மாதிரி தன் சந்ததிகள்லையும் இமாமாக இருக்கணும், எல்லாரும் இமாமாக்கணும்னு ஒரு கேட்குறாரு. அல்லாஹ் என்ன செய்கிறான், எல்லாரும் ஆக்க முடியாது. சிலர் ஆக்குவேன், சிலர் ஆக்காமல் இருக்குவேன். எவன் நல்லவனாக இருக்கிறான்னு அவன் நான் பார்த்து நான் ஆக்குவேன், எவன் அநியாயக்காரனாக இருக்கிறான்னு அவனை ஆக்க மாட்டேன். உன் பிள்ளைங்கிறதுக்காக வேண்டி, சந்ததிங்கிற காரணத்துக்காக வேண்டி, இப்ராஹிம் கேட்டாருங்கிறதுக்காக வேண்டி, என்னுடைய உற்ற தோழர் கேட்டார் என்பதற்காக வேண்டியெல்லாம் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன். அவன் ஒழுங்காக இருந்தாலே தவிர நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன், இப்ராஹிம் நபியுடைய வழித்தோன்றல் என்பதற்காகலாம் செய்ய மாட்டேன்ட்டான்ல. அப்போ அவருடைய ஒரு துவாவை என்ன செய்கிறான், ஒரு பகுதி ஏற்றுக்கிறான், ஒரு பகுதி ஏற்றுக்கல. கொஞ்சம் பேர் நான் ஆக்குவானே தவிர கொஞ்சம் பேர் ஆக்காமல் விட்டுருவேங்கிறான்ல. அப்போ இது 2வது சூறா 124 வசனத்தில் இருக்கு. அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்குற ஒரு துவாவில் என்ன இருக்குன்னு கேட்டால், அனைத்தும் எல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டானா, அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு துவா செய்கிறார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இறைவா இந்த ஊரை வந்து பாதுகாப்பான ஒரு ஊர் ஆக்கிறே, இவங்களுக்கு வந்து ரிஸ்க்கை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாட்ட கேட்குறாரு. எப்படி ஒரு சுக்காக மின செமராத்தி, இது வந்து இங்கே மண்ணாமனை யார் ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிஸ்க்கை கொடுன்னு கேட்குறாரு. அவர் கேட்குற துவா என்ன, மக்காவை அபயபூமியை ஆக்க சொல்லிவிட்டு இங்கே ரிஸ்க்குகள் செல்வங்கள் உணவுகள் கிடைக்கணும்னு கேட்குறாருல. அப்படி கேட்கும் பொழுது எல்லாருக்கும் கொடுன்னு கேட்கல. அவர் நினச்சிட்டாரு அல்லாஹ் வந்து மூமின்களுக்கு தான் கொடுப்பான் போல இருக்குது, நம்ம எல்லோரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுப்பாயாகன்னு அவர் கேட்குறாரு. ஏன்னால் இப்படி கேட்குறாரு, முந்தி ஒரு துவாவை செய்யும்போது எல்லாம் நினைச்சிட்டான் கெட்டவங்களுக்கெல்லாம் அவனுடைய வாக்குறுதி பொருந்தான்ட்டான். அதனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு கேட்டால், நம்ம கெட்டவங்களுக்கு கேட்கக்கூடாது, துன்யாவுடைய விஷயத்தை கேட்கலாம். அவர் இப்ராஹிம் நபி விலகிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனது சந்ததிகளில் யார் நல்லவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிஸ்க் அளிப்பாயாகன்னு அவர் கேட்குறாரு. அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, ஒமன் கஃபரை, காஃபிரும் கொடுப்ப, நீ என்ன சொல்கிறது, நல்லா அவர் கேட்டதை விட என்ன செய்யறான், அல்லாஹ் கூட தருவாங்கிறான். அவர் மூமின் கொண்டு தான் கேட்டார். ஏன் அப்படி கேட்டார்னு கேட்டால், அல்லாஹ் மூமின் தான் கொடுப்பான் போல இருக்குது. நம்ம ஏற்கனவே இமாமாக்குற விஷயத்துக்கு கேட்டான், நம்ம இப்படி துவா செஞ்சு விட்டான், அல்லாஹ் வந்து மறுத்துட்டான், எல்லாருக்கும் தரமாட்டேன்ட்டான். அதனால் நம்ம என்ன ரிஸ்க்கு கேட்கும் பொழுது நம்ம நல்லவங்களுக்கு மட்டும் கேட்போம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சந்ததிகளில் நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு நீ ரிஸ்க்கை கொடுப்பாயாகன்னு கேட்குறாரு. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒமன் கஃபரை, காஃபிருக்கும் கொடுப்பேன், நீ ஒன்று நல்ல ஆளுக்கு மட்டும் கொடுக்க சொல்கிற, ரிஸ்க் அளிக்கிற என்னுடைய கடமை அது, நான் நல்லவனும் கொடுப்பேன் கெட்டவனும் கொடுப்பேன், அதுக்கப்புறம் அவனுடைய செயலை பார்த்து பிறகு அவனுக்கு என்ன செய்வேன், தண்டிப்பேன் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருடைய துவாவில் கரெக்ஷன் பண்ணுறான். அவர் விருப்பம் என்னென்னு கேட்டால், மூமின்களுக்கு ரிஸ்க்கு வேணும்னு அவர் கேட்டார். அல்லாஹ் என்ன செய்கிறான், அப்படின்னு என்னுடைய கருணை நீ என்ன சுருக்க போச்சு, மூமினும் கொடுப்பேன் காஃபிரும் கொடுப்பேன் அப்படிங்கிறான். அவர் விருப்பம் என்னது, மூமின் கொடுக்க சொல்லித்தான்.
மூமின்களுக்கு ரிஸ்க் அளிக்க சொல்லி அவர் துவா செய்கிறாரு. அதெல்லாம் முடியாது, எல்லாருக்கும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதாக 2வது சூறாவோட 126வது வசனத்தில் இருக்கிறது. அப்போ இதிலெல்லாம் எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், அவ்வளவு நெருக்கமிக்க அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான ஒரு அடியாராக இருந்து கூட அவரை எந்த நிலையில் அல்ல வச்சுருக்கலாம். அடிமைன்னு வச்சுருக்கிறானா, வேறு தனக்கு சமமாக கொண்டு வைக்கிறானா, தன்னை எஜமானிங்கிற ஒரு நிலையில் வச்சுக்கிட்டு பேசுகிறானா, அல்லது அவர் சக தோழர்னு சொல்லிட்டு விரும்பலாம் கூட வருத்தப்படுவார், கவலைப்படுவார், அவர் மன நோகக்கூடாது அப்படின்னு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவானா? அப்படி பண்ண மாட்டான். அவர் யாருடைய மனநோகரை பற்றி அவனுக்கு என்ன கவலை? அவன் தான் எஜமான். அப்போ மனநோகுவாங்க, கவலைப்படுவாங்க, வருத்தப்படுவாங்க, அந்த டாபிக் எல்லாட்ட கிடையாது. நினைச்சதை செய்வான். ஆளும் லிமா யுரி, நினைச்சதை எல்லாம் செய்யக்கூடியவன் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பெயரில் ஒன்று. அல்லாஹ் தன்னை பற்றி என்ன செய்கிறான்? ஆளும் லிமா யுரி, நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னு இருக்கிறதுனால அவன் நினைச்சதை செய்வான் என்கிற இந்த விஷயம் நம்ம விளங்கி இருக்கிறோமா? விளங்கி இருந்தால் இது அல்லாஹ் அல்லாஹ் பெருமையை கேட்குறோம். அவன் நினைச்சதை தான் செய்வான் அவன்கிட்ட போய் விழுந்துட வேண்டியதானே. அவன்கிட்ட போய் சரண எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அவன்கிட்ட நேரடியாக கேளுங்களேன். எதுக்காக வேண்டி அவர் தருவார், இவர் தருவார், அவர் வாங்கி இவர் வாங்கி தருவாருங்கிறது அது இல்லை இஸ்லாத்தில். அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும். அதே மாதிரி லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்குன்னு எல்லாம் என்ன செய்கிறான்? ஒரு மலக்குகள் அனுப்புகிறான். அப்போ தான் அந்த பிள்ளை கொடுக்குற நற்செய்தெல்லாம் கிடைக்கிறது அவருக்கு. லூத் நபி சமுதாயத்தை அழிக்க போகிறவங்க தான் உங்களுக்கு எல்லாம் பிள்ளையை பற்றி நற்செய்தி சொல்கிறாங்க. அதை கேட்டோம் என்ன செய்கிறான்னு கேட்டால், கொஞ்சம் இறக்கமுள்ள ஒரு மனுஷன் இருந்தால் இவர் என்ன செய்கிறாருன்னு அவங்கள வெட்டுருங்க, பாவம், அழிச்சிடாது. இவர் விசுவாசம் பண்ணுறாரு யார்கிட்ட? மலக்குமார்கள்ட்ட. லூத் நபி சமுதாயத்தை மட்டும் அழிச்சிடாதீங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பரிந்துரை செய்கிறார். பேசாத அதெல்லாம் நான் முடிவு எடுத்துவிட்டேன். அல்லாஹ் என்ன செய்யணும் கேட்குறாரு. ஜாத்துல் புஷ்ரா, அவர் நற்செய்தி சொல்லி முடித்த உடனே யூ ஜாதிலுனா ஃபீ கௌமி லூத் சமுதாயம் சம்மந்தமாக நம்மள்கிட்ட தர்க்கிக்கிறார். லூத் நபி சமுதாயம், அல்ல எனக்கு பிள்ளை கொடுத்துட்ட, இந்த மக்களை நீ அழிக்க சொல்லியிருக்கிறிய, அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களே, அழிக்காமல் காப்பாற்றுவேன்னு என்ன செய்கிறாரு? அல்லாட்ட அந்த சமுதாய மக்களுக்காக, இன்னொரு சமுதாய மக்களுக்காக வேண்டி துவா செய்கிறார். அப்போ என்ன செய்யறான்? அல்லாஹ் ஏன் கேட்குறாருன்னு கேட்டால், இன்ன இப்ராஹிம் அல்ல ஹலீமுன், ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மை மிக்க ஒரு மனிதராக இருந்தார், அதனால் இன்னும் கொஞ்சம் பொறுத்துட்டு போமேன்னு அவர் நினைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு, யா இப்ராஹிமே ஆறுதன் ஹாதா, இதை பேசாத, இதை கேட்குறோம். நான் ஒரு முடிவெடுத்து ஒரு அழிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறேன், அதை மாத்திர சொல்லி என்கிட்ட கேட்குறியா? ஆறுதன் ஹாதா, இந்த பேச்சை நிறுத்திக்கொள். இன்னும் கஜ்ஜா அம்ரு ரப்பிக்க, உமது இறைவனுடைய கட்டளை வந்துவிட்டது, இதை யாராலும் தடுக்க முடியாது. அவர் ஒரு மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. இப்ராஹிம் கேட்டாரா, விட்டுருங்க தர, அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னால. நான் முடிவு எடுத்து போய்கிட்டே இருப்பேன், நான் ஒரு முடிவு எடுப்பேன், அதன்படி போய்கொண்டே இருப்பேனே தவிர யார் குறுக்க நின்று மறிச்சாலும் சரி, கெஞ்சினாலும் சரி, கதறினாலும் சரி, அதுக்கெல்லாம் என்னுடைய முடிவை நான் மாற்றக்கூடியவன் இல்லை என்பதைத்தான் நல்லா காட்டுகிறான். இந்த செய்தி 11வது சூறாவில் 76வது வசனத்தில் இருக்கிறது. இன்னும் இப்ராஹிம் நபி சம்பந்தமான வரலாறுகள் எல்லாம் எதை சொல்லி காட்டுகிறானோ அதில் இந்த ஏகத்துவ முத்திரை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்.